शरत्काले महापूजा क्रियते या च वार्षिकी तस्यां ममैतान् माहात्म्यं श्रुत्वा भक्ति समन्वितः. அனைத்துலகிற்கும் அன்னையான அந்த அம்பிகைய சரத்கால நவராத்திரியில் விசேஷ பூஜைகள் செஞ்சு கொண்டாடினா தன்னோட பக்தாளுக்கு சகல சௌக்கியத்தையும் அனுகிரகம் பண்ணுவாள் அந்த அம்பிகை. நவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னா நவனா 9ன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நவனா புதுமைன்னு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்தோட உள்ளர்த்தம் என்னன்னா இந்த 9 ராத்திரிகள் அம்பாளை விசேஷமா கொண்டாடினா நமக்கு ஒரு புதுமையான ஒளிமயமான வாழ்க்கை ஆரம்பிக்கிற காலம். நவராத்திரினாலே குழந்தைகளுக்கு பொதுவா கொண்டாட்டம் தான். காரணம் 10 நாள் ஸ்கூல் லீவு. எங்களை மாதிரி பொம்பநாட்டிகளுக்கு டபுள் கொண்டாட்டம். பீரோல இருக்கிற பட்டுப்புடவையும் லாக்கர்ல இருக்கிற நகைகளும் அப்பதான் வெளியில வரும். அதை தவிர பூஜை புனஸ்காரம், ஸ்வீட்டு காரம், கொலுக்கு அழைச்சவாளாத்துக்கு நம்ப போறது, நம்ப மத்தவாளை நம்பாத்துக்கு அழைக்கிறது, சுண்டல் தாம்பூலம் வெத்தலைப்பாக்குன்னு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த வருஷம் அதோட சேர்த்து ஹயக்ரீவாஸ் சில்க் ஹவுஸ் மூலமா நவராத்திரி வித் ஹயக்ரீவாஸ் அப்படிங்கிற தலைப்புல தினம்தோறும் ஒரு குட்டி கதையை சிரவணம் பண்ணி அதோட சேர்த்து சங்கீதம், நாட்டியம், வாத்தியம்னு நிறைய விஷயங்களை அனுபவிக்க போறோம். நவராத்திரிக்கு பின்னாடி ஒரு காரண கதை இருக்கு. வரமுனிங்கிற முனிவர் ஒரு சாபத்துல சிக்கிண்டு பூலோகத்துல மகிஷாசுரனா பிறக்கிறார். அப்படி பிறந்த மகிஷாசுரன் பிரம்மாவிடத்துல தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிட்டான். என்ன வரம் அப்படின்னா தனக்கு ஒரு மனுஷனாலேயோ இல்ல மிருகத்தினாலேயோ அழிவு ஏற்படக்கூடாதுங்கிற வரம். ஆனா அவனோட லிஸ்ட்ல அவன் ஒரு மனுஷிய சேர்த்துக்கல. பொம்பநாட்டினா அவ்வளவு துச்சம் அவனுக்கு. அவன் என்ன பண்றான், வரத்தை வாங்கிட்டு தேவர்கள் எல்லாரையும் பாடாப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் போய் முறையிட அவ சொல்லிட்டா மகிஷன் அவன் லிஸ்ட்ல ஒரு பொம்பநாட்டிய சேர்த்துக்கல, ஒரு ஸ்திரீயால தான் அவனை வதம் பண்ண முடியும்னு எல்லா இறை சக்திகளும் சேர்ந்துட்டு ஒரு பராக்கிரமசாலியான தேவியை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறா. சிவனின் ஒளி பரமேஸ்வரியாக, மகாவிஷ்ணுவின் ஒளி வைஷ்ணவியாக, பிரம்மனின் ஒளி பிராமியாக, விநாயகரின் ஒளி விநாயகியாக, குமரனின் ஒளி கௌமாரியாக, நிருசிம்மரின் ஒளி நாரசிம்மியாக, வராகரின் ஒளி வாராகியாக, சண்டிகாதேவியாக உருவெடுத்தாள் அந்த அம்பாள். தனது திருக்கரங்கள்ல ஈசனின் சூலம், விஷ்ணுவின் சக்ராயுதம், பிரம்மதேவரின் கமண்டலம், அக்னியின் குரோதம், வருணனின் சக்தி, வாயுவின் வில், ஹிமவான் அளித்த சிம்ம வாகனத்தோட கர்ஜித்துண்டு போருக்கு போனாலாம் அந்த மகிஷாசுர மர்தினி. எதுக்கு? மகிஷனை வதம் பண்ணதான். மகிஷனோட சேர்த்து வேற பல அசுரர்களையும் வதம் பண்றா. சும்பன், நிசும்பன், தூம்ர விலோச்சனன், ரக்த பீஜன், மது கைட்டபன்னு அசுரர்கள் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படி பராக்கிரமசாலியான அந்த தேவி அசுரர்கள் எல்லாரையும் வதம் பண்றதை பார்த்தோன்னே தேவியின் பராக்கிரமத்தையும் கம்பீரத்தையும் பார்த்து எல்லா இறை சக்திகளும் ஸ்தம்பிச்சு போய் பொம்மை மாதிரி நின்றுட்டாளாம். அதனாலதான் இன்னைக்கும் அதன் ஞாபகமா கொலுவா வச்சு நம்ம கொண்டாடுறோம்னு ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்கு. அது மட்டும் இல்லாம மகிஷாசுரனை வதம் பண்ண எல்லா இறை சக்திகளும் தானே உதவி பண்ணா. அதனால அம்பாளை மட்டும் கொலுவா வச்சு கொண்டாடாம மற்ற தெய்வங்களையும் கொலுவுல வைக்கிறோம். நவராத்திரி கொலுவை பத்தி வேற சில சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.